ஒன்னும் பயப்படாதம்மா, நான் இருக்கணும் பயப்படாத அப்படி சொல்லிட்டு என் கூட வந்தாரு. வீட்டுக்கு வந்த உடனே என் பொண்ணுதான் அம்மா புள்ள இல்ல 18 புள்ள அம்மா புள்ளன்றா அவ்வளவு புள்ள இருக்கும். எம்மா துணி எல்லாம் அவுத்து போடுனாரு. துணி அவுத்து போட்டு என்ன பண்ணாரு? நக்கிட்டு போட்டாரு. யார் துணியா? என் பொண்ணு துணியா? மாவ துணியா? துணி அவுத்து போட்ட உடனே இவ்வளோ நீட்டு குச்சி எடுத்து பல்பு இவனு குச்சி எடுத்து குச்சி சொருகி குச்சி அறுக்கு வச்சு மக்கு கட்டி விட்டுட்டாரு. என்ன இந்த வலை குமுடி இந்த வலை குமுடி வெட்டிட்டு எவ்வளவு கரை போயிட்டு போட்டா அதுல ஆம்படியா மோளத்து கண்ணை எப்படிங்கிறானோ அதே பழைய மத்த நல்லா இருக்குது. வீட்டுக்காரருக்கு விஷயம் தெரிஞ்சு அடிப்பாரோ வதைப்பாரோ இந்த விஷயத்த போன் போட்டு ஆம்பளை பிள்ளை போது சொல்லுமே அப்படின்னு சொன்ன உடனே சீரம் மட்டும் முருகமாவும் மணிபாவனும் போன் போட்டு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க ஆம்பளை பிள்ளை செத்துட்டாள் அப்படின்னு. வீட்டுக்காரரு ஆட்டோ ஆச்சு சும்மா வரல. திருக்கோயில் இருந்து கைப்பை நிறையா சென்ட் எல்லாம் ஆம்பளை பிள்ளை பிறந்தது. ஒரு பெரிய கைப்பை கட்டை கைப்பையில 2 கைப்பை வாங்கிட்டு வராரு. கை வைத்துட்டு வந்த உடனே என்ன அப்பதான் என்ன சாமான தண்ணி ஜாடியில விளக்கிட்டு வீட்டுல வெக்க சாமான வீட்டுக்கார வந்தாரு. அடியாரமே என் பையன் அப்படின்னு சொன்ன உடனே நடிக்குது. அவரு போட்ட உடனே என்ன தானா காலெல்லாம் மூத்திரம் ஒழுகுது. நமக்கு மட்டும்தான் தெரியும். பூச்சி சொல்லி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்காரருக்கு தெரியாத இப்ப மூத்திரம் காட்ட சொல்லிட்டு போய் விட்டு வராங்க. சரி போறமா வந்தமா போய் பேசக்கூடாது. சொம்பா குச்சை என் மாவளை சந்து போட போன அந்த பக்கம் போகல அப்படி சொல்லிட்டேன்னா வந்தாரு. அஞ்சனை கூட்டாரு புள்ள எங்கிருக்கா பையன் கொண்டாடி சொன்ன உடனே என்ன தடன்னு நடுக்குது. எல்லாத்துக்கும் ஓரத்துல நடுக்குது. எனக்கு தடத்தன்னு கையால் நடக்குது. வீட்டுக்காரரு தெரிஞ்ச என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்காரரு சாப்பிடல இந்த ஊரு வயசு பசங்க போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து வயசு போய் ஒட்டி என்ன அரிசி தூக்கி தண்ணியில கொட்டி ஒலையை தூக்கி அடுப்புல போட்டேன். ஒலையை தூக்கி அடுப்புல போட்டுட்டு தண்ணி அரிசி கூட அரிசியில ஊத்தினா ஊறிக்கும். அரிசி தண்ணி கொடுத்தாலும் ஊறிக்கும். இதே நீ கலைகளை மாற்றி சொல்றீங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த உலர்ல ஒண்ணும் தெரியல. அரிசி எடுத்தாந்து தண்ணியில கொட்டிட்டு அடுப்பை பத்த வச்சு ஒலையை தூக்கி அடுப்புல வச்சுட்டு அரிசி அரிசிட்டு உட்காந்துருக்கேன். நான் கண்டதுக்கு போறேன். இந்த பையன் என்ன ஆனிச்சுன்னா ஆம்பளையா மாத்தணும் அரிசி கொடுன்னு கேட்டுச்சு. ஒலையில போற அரிசி தின்ன கூடாது சோறு ஆகாதுன்னு சொன்னேன். என்ன சொல்லுது அந்த பிள்ளை? சொல்றேன் அரிசி அரிசி குட்டா குடு சிரிப்பிட்டு வந்து குச்சி சொல்லி அரைக்கு வச்சு மக்கி கட்டி விட்டுருக்கேன். இந்த அரைக்க புடிங்கி போட்டு அப்பாட்ட காட்டுவேன் அப்படி சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துடுது. யாண்டி சொல்றது பேச அப்படி தட்டிட்டேன். கண்ணத்துல தட்டணும் யாண்டி பையாயிரான்னு பீர் இல்ல குவாட்டர் கத்துது. கத்த உடனே யாண்டி அழுவுற அப்பா வேலை கிடைச்சிருச்சு பயப்படாதுன்னு கூட வந்தாரு. அடியால மேல பிள்ளைய அழுவுறா. வெளிநாட்டு சென்று சோப்புல இருந்து சென்று வரைக்கும் வாங்கிட்டு வந்து பிள்ளைய குளிப்பாட்டணும். யாண்டி அழுவுறான்னு கேட்டா காத்தி மாசு புழுக்க நாள் புள்ள குளிக்காம கிடக்குது. என்ன பைத்தியம் நினைக்கிறேன். காத்தி மாசம் எனக்கு புழுக்க வந்து பாத்துக்கிறியா? குளிர் நாளுன்னு சொல்லிட்டு சித்திரை மாசம் புழுக்க 4 புள்ள குளிக்காது கிடக்கல அப்படின்னு சொன்ன உடனே சோப்புல இருந்து சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். புள்ளைய குளிப்பாட்டணும் அப்படின்னு புள்ளைய குளிச்சேன். தர தண்ணி சாகி போனேன். 4 டப்பா பச்சை தண்ணி உண்டு புதுப்பாடு தண்ணி புள்ளைக்கு குளிர் எடுத்துக்கிச்சு. ஒரே நடுக்குது நடுக்குது இதுதான் என் மகன் முடிவு ஒழுங்கா பையிலையும் பாப்பாடுறது. என் வீட்டுக்கார எண்ணெய் வாங்கி தர மாட்டாங்க.
எண்ணெய் வாங்கி தர மாட்டான். அதுதான் காதல போய் மாட்டிக்கிட்டே. அது மாதிரி அப்பா இருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே இவருக்கு இருக்குன்னு போனாரு. கோப்புல இருந்து செண்டு வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கிறோமா உள்ளே குளிப்பாட்டுன்னு சொன்னாரு. அப்பா என்ன பண்ணாரு, என் வீட்டுக்கார அடுப்பிட்ட உட்காந்து அடுப்புல குச்சி வச்சு தள்ளிட்டு குளூர்ல காஞ்சிட்டு இருக்காங்க. எங்க அடுப்புல வேற வச்சுட்டு இருந்தாரு. ஏன்டா குளூர்ல உதவுல குளூர்ல ஏன்டா நிக்கிற கட்டித்து நம்ம அவனை அப்பா அடுப்பு கிட்டக்குறான் அங்க போய் உட்காருன்னு சொன்னேன். இதுக்கு இந்த பையன் ஓடி அடுப்பான்ல போய் உட்காந்துச்சு. குளிர் காயுது போய் உட்காந்து சேவை செய்தாலும் சிப்பி அவன் பொண்டாட்டி தாலியா இருக்கும். அவன் புள்ளிய தின்னும். அவனை வாங்கிட்டு போய் வாய்க்கா முடியும். நீ ஒண்ணு புத்தாரா புட்டை கட்டுல போனா சிலை செய்தார சிப்பி இம்மா விஷயத்தை சொன்னதே கட்டி தின்னா என் நஞ்ச தின்ன பையன் ஒரு விஷயத்தை சொல்லாத புட்டா என்ன யாரு கேக்குறப்ப அவனே யாரு கேக்குற யாரு கேக்குற ஆட சிலை செய்தார சிப்பி யாரு தூக்குறா எங்க தூக்குற சொன்ன உடனே நீ எதுக்கு பயப்படாதமா நான் இருக்கிற கூடன்னு சொன்னாரு. எல்லா விஷயத்தையும் சொன்னா என்ன பொண்ணா ஆம்பளையா மாத்தி கொடுத்தா ஊர்ல நல்ல பேர் வாங்கினா நல்ல பேர் வாங்கின உடனே குளிர் காயமா சொன்னேன். அது அனலுக்கும் அரக்குக்கும் பகையாட்டம் எனக்கு பின்ன மெழுகு உருவதான் செய்ய அனல் கிட்ட நின்னா அந்த என் நஞ்ச தின்ன பையா பண்ணி அந்த என் கட்டி தின்னவன் அடுப்பான புள்ள உக்காந்துது என்ன பாப்பரம் போட்டு உட்காந்து குளிர் காஞ்சிக்குது. அனல் அடிச்சு அரைக்கு உண்மை எனக்கு தெரியாது. அரைக்கு உருவி குச்சி புடிஞ்சு கீழே விழுந்து போச்சு. அம்மா குச்சி புடிங்கிச்சுன்னு சொல்றாமாவ லேசா ட்ராயர் விலகிட்டு பார்த்தா சிமெண்டி தின்னாட்டம் அம்மாத்தான் தான் தெரிஞ்சு. அதுல இருந்து புள்ள பக்கரை வச்சுட்டு விட்டுட்டேன். பாப்பா நான் என்ன சொல்றேன், கோயிலு பூசை நான் என்ன சொல்றேன், இதுக்கு தானே நீ இந்த ஊர்ல இருந்தா நீ இந்த ஊரை கெடுத்துருவ. உள்ள போடி மக்கள்